ஓம் சாந்தி. வாணி டேட் 25/6/2020। मीठे बच्चे, बेगत के सुखों के लिए तुम्हें बेगत की नॉलेज मिलती है। तुम फिर से राजयोग की शिक्षा से ராஜாயை ले रहे हो। இனிமையான குழந்தைகளே, எல்லைக்கப்பாற்பட்ட சுகத்திற்காக உங்களுக்கு எல்லையற்ற ஞானம் கிடைச்சிருக்கு. நீங்கள் திரும்பவும் ராஜ யோகத்தினுடைய படிப்பினை மூலமாக ராஜ்யத்தை எடுத்துட்ருக்கீங்க. கேள்வி: तुम्हारा ஈஸ்வரிய குடும்ப கிஸ் பாத் மே பில்குல் கி நிராலா है। உங்களுடைய ஈஸ்வரிய குடும்பம் எந்த விஷயத்தில் முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்கு? பதில்: इस ईश्वरीय कुटुंब में कोई एक रोज का बच्चा है, कोई 8 रोज का, लेकिन सब पढ़ रहे हैं। இந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் ஒரு சிலர் ஒரு நாள் குழந்தையாக இருக்காங்க, ஒரு சிலர் 8 நாள் குழந்தையாக இருக்காங்க. ஆனால் அனைவரும் படிப்பை படிச்சிட்ருக்காங்க. बाप की टीचर बनकर अपने बच्चों को पढ़ा रहे हैं। ஏகை நிராடி பாத். பாபா தான் டீச்சராகி தன்னுடைய குழந்தைகளுக்கு படிப்பை கற்றுத்தராங்க. இது தனிப்பட்ட விஷயமாக இருக்கு. ஆத்மா पढ़ती है, आत्मा कहती है बाबा बाबा, फिर बच्चों को 84 जन्मों की कहानी सुनाती है। ஆத்மா படிப்பை படிக்குது, ஆத்மா தான் சொல்லுது பாபா. பாபா திரும்பவும் குழந்தைகளுக்கு 84 ஜென்மத்தினுடைய கதையை சொல்கிறாங்க. பாட்டு: தூர தேஸ்கே ரெஹனே வாலா, தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர். ஓம் சாந்தி. விருட்சபதி வார் உஸ்கா நாம் ரக் தியா கை பிரகஸ்பதி. விருட்சபதியினுடைய நாள், அதற்கு பிரகஸ்பதி என்ற பெயரும் வைக்கப்பட்டிருக்கு. ஏத்யோகார் ஆதித்தோ வருஷ வருஷம் மனாத்தேகை. இந்த பண்டிகைகள் அனைத்துமே ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுது. தும் ஹர் ஹப்தே பிரகஸ்பதி டே மனாத்தேகோ. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பிரகஸ்பதியினுடைய நாளை கொண்டாடுறீங்க. वृक्षपति अथवा इस मनुष्य सृष्टि रूप झाड़ का जो बीज रूप के चैतन्य के वही इस झाड़ के आदि मध्य अंत को जानते हैं। விருட்சபதி என்றாலே இந்த மனித சிருஷ்டி என்ற மரத்திற்கு விதை ரூபமாக இருக்காங்க, சைத்தன்யமாக இருக்காங்க. அவர்தான் இந்த மரத்தினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ஞானத்தையும் தெரிஞ்சிருக்காங்க. அர்ஜோபி விருட்சகை வசப் ஜடு கோத்தேகை. மற்ற என்னெல்லாம் மரங்கள் இருக்கோ அது எல்லாமே ஜடமாக இருக்கு. ஏகை சைத்தன்ய இன்கு கஹா ஜாத்தாகே கல்ப விருட்ச. इनके आयु के 5000 वर्ष और ये वृक्ष 4 भाग में है। இதுக்கு சொல்லப்படுது சைத்தன்யமான மரம், அதாவது கல்ப மரமாக சொல்லப்படுது. இதனுடைய ஆயுள் 5000 வருடங்கள். மற்றும் இந்த மரத்தில் 4 பாகங்கள் இருக்கு. ஹர் சீஜ் 4 பாகமே கொத்திகை. ஒவ்வொரு பொருளுமே 4 பாகங்களில் இருக்கு. ஏ துனியாவே 4 பாகமேகை. இந்த உலகம் கூட 4 பாகத்தில் இருக்கு. அப் இஸ் புராணி துனியாக்கா அந்துகை. இப்போ இது பழைய உலகத்தின் கடைசி சமயமாக இருக்கு. துனியா கித்னி படி கை. ये ज्ञान कोई भी मनुष्य मात्र की बुद्धि में नहीं है। உலகம் எவ்வளோ பெரியதாக இருக்கு, இந்த ஞானம் எந்த மனிதர்களுடைய புத்தியிலையும் இல்லை. ஏகை நயி துனியா கேலியே நயி சிக்ஷா. இது புது உலகத்திற்காக புது படிப்பினைகளாக இருக்கு. और फिर नई दुनिया का राजा बनने के लिए अथवा आदि सनातन देवी देवता बनने के लिए शिक्षा भी नई है। भाषा तो हिंदी ही है,
புது உலகத்தினுடைய ராஜாவாக ஆவதற்காக ஆதி சனாதன தேவி தேவதை ஆவதற்கான புது படிப்பினைகளாக இருக்குது. மொழி கூட ஹிந்தியாக இருக்குது. बाबानी समझाया कि जब दूसरी राजाई स्थापन होती गई तो उनकी भाषा अलग होती गई. பாபா புரிய வைக்கிறாங்க, எப்போ மற்ற ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுதோ அப்போ அவங்களுடைய மொழியானது தனிப்பட்டதாக இருக்கும். சத்தியுகமே கியா பாஷா கூகி, சத்தியுகத்தில் என்ன மொழி இருக்கும்? सो बच्चे थोड़ा थोड़ा जानते गए. आगे बच्चियाँ ध्यान में जाकर बतलाती थी, वहाँ कोई संस्कृत नहीं. संस्कृत तो यहाँ कहना, அதாவது குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்காங்க. இதற்கு முன்னால் குழந்தைகள் டிரான்ஸில் போய் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அங்கே சத்தியுகத்தில் சம்ஸ்கிருதம் எதுவும் இல்லை. அதாவது சம்ஸ்கிருதம் இந்த உலகத்தினுடைய மொழியாக இருக்கு. ஜோ யகாங்கே வா ஃபிர் வகாங் நகி கோ சக்தா, எது இங்கே இருக்கோ அது அங்கே இருக்க முடியாது. தோ பச்சி ஜான்தே கே ஏகே விருட்சபதி, குழந்தைகளுக்கு தெரியும் இவர் விருட்சபதி, அதாவது கல்ப மரத்திற்கு அதிபதியாக இருக்காங்க. उनको फादर रचता भी कहते के झाड़ का एक चैतन्य बीज रूप, அவருக்கு தான் இந்த மரத்தினுடைய அப்பாவாக படைப்பவராக சொல்லப்படுது மற்றும் சைத்தன்யமான விதை ரூபமாகவும் இருக்காங்க. वह सब कहते के जड़ बच्चों को सृष्टि के आदि मध्य अंत को भी जानना चाहिए ना. இந்த உலகத்தில் அனைத்துமே ஜடமானதாக இருக்கு. குழந்தைகள் சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஈசமே நாலேஜ் ना होने के कारण मनुष्यों को सुख नहीं है. இந்த சமயத்தில் மனிதர்களுக்கு ஞானம் இல்லாத காரணத்தினால சுகம் இல்லை. ஏகை பேகத் கே நாலேஜ் ஜிசே பேகத் கா சுக் கோத்தாகை, இது எல்லை கப்பாற்பட்ட ஞானமாக இருக்கு. இதன் மூலமாக எல்லை கப்பாற்பட்ட சுகம் கிடைக்குது. ஹத் கே நாலேஜ் சே காங் விஸ்டா சமான் சுக் மில்தாகை, எல்லைக்குட்பட்ட ஞானத்தின் மூலமாக காக்கையினுடைய எச்சலுக்கு சமமான சுகம் கிடைக்குது. तुम जानते हो कम बेगत के सुख के लिए अभी पुरुषार्थ कर रहे के फिर से, நாம் எல்லையற்ற சுகத்திற்காக திரும்பவும் இப்போ முயற்சி செஞ்சிட்ருக்கோம். இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. ये फिर से अक्सर सिर्फ तुम सुनते हो, திரும்பவும் என்ற வார்த்தையை நீங்கள் தான் கேட்குறீங்க. तुम ही फिर से मनुष्य से देवता बनने के लिए ये राजयोग की शिक्षा प्राप्त कर रहे हो. நீங்கள் தான் திரும்பவும் மனிதனிலிருந்து தேவதையாவதற்காக இந்த ராஜ யோகத்தினுடைய படிப்பினைகளை அடைஞ்சிட்ருக்கீங்க. ये भी तुम जानते हो ज्ञान का सागर बाप निराकार के, ஞான கடல் அப்பா நிராகாரமானவர், இதுவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. निराकारी तो बच्चे आत्माएं भी है लेकिन सबको अलग अलग शरीर है, इनको अलौकिक जन्म कहा जाता है. அதாவது குழந்தைகள் கூட ஆத்மாக்கள் நிராகாரியாக இருக்காங்க. ஆனால் அனைவருக்கும் தனித்தனியான சரீரம் இருக்கு. இதற்கு अलौकिकமான ஜென்மமாக சொல்லப்படுது. और कोई मनुष्य ऐसे जन्म ले नहीं सकते, வேறு எந்த மனிதர்களும் இது போல ஜென்மம் எடுக்க முடியாது. जैसे ये लेते हैं और इनकी भी वानप्रस्थ अवस्था में प्रवेश करते हैं. பிரம்மா பாபா எப்படி ஜென்மம் எடுக்கிறாங்க மற்றும் இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் சிவபாபா பிரவேசம் செய்கிறாங்க.
बच्चों आत्माओं को सम्मुख बैठ समझाते गए और कोई आत्माओं को बच्चे बच्चे कह ना सके. குழந்தைகள் ஆத்மாக்களுக்கு நேரடியாக அமர்ந்து புரிய வைக்கிறாங்க. மற்றும் வேற எந்த ஆத்மாக்களுக்கும் குழந்தை குழந்தைன்ட்டு சொல்ல முடியாது. कोई भी धर्म वाला को जानते हैं सी बाबा हम आत्माओं को बाबा के वह तो जरूर बच्चे बच्चे ही कहेंगे. எந்த விதமான தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சி பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு அப்பாவாக இருக்காங்க. அவர்தான் குழந்தை குழந்தைன்ட்டு சொல்கிறாங்க. बाकी कोई भी मनुष्य आत्मा को ईश्वर नहीं कह सकते, பாபா नहीं कह सकते. மற்றபடி எந்த மனித ஆத்மாக்களுக்கும் ஈஸ்வரன்ட்டு சொல்ல முடியாது, அப்பான்ட்டும் சொல்ல முடியாது. यूं तो गांधी को भी बापू कहते थे. காந்திஜிக்கு கூட அப்பான்ட்டு சொல்லியிருந்தாங்க. म्यूनिसिपालिटी के मेयर को भी फादर कह देते परंतु वह फादर के सब देहधारी. म्यूनिसिपालिटी மேயருக்கு கூட ஃபாதர்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ஃபாதர் தேகதாரிகளாக இருக்காங்க. तुम जानते हो हमारे आत्माओं का बाप हमको पढ़ाते हैं. அதாவது ஆத்மாக்களாகிய நம்முடைய அப்பா இந்த படிப்பை கற்றுத்தராங்க. बाप घड़ी घड़ी कहते हैं अपने को आत्मा समझो. பாபா அடிக்கடி சொல்கிறாங்க தன்னை ஆத்மாவாக உணருங்க. वह बाप आकर पढ़ाते भी आत्माओं को कई ஏக ஈஸ்வரிய குடும்ப. அந்த அப்பா ஆத்மாக்களுக்கு தான் படிப்பை கற்றுத்தராங்க. இது ஈஸ்வரிய குடும்பமாக இருக்குது. बाप के इतने ढेर बच्चे गए. பாபாவுக்கு இவ்வளோ கணக்கில்லாத குழந்தைகள் இருக்காங்க. தும்பி கேத்தேக்கோ பாபா கம் ஆப்கே கை. நீங்கள் கூட சொல்கிறீங்க பாபா நாங்கள் உங்களுடைய குழந்தைகளாக இருக்கோம். தும் பச்சே கோகையே நீங்கள் குழந்தைகளாக ஆயிட்டீங்க. கேத்தேகே பாபா கம் ஏக் ரோஜ் கா பச்சாக்கும் 8 ரோஜ் கா பச்சாக்கும் மாஸ் கா பச்சாக்கும் பெகலி ஜரு சோட்டாக்கி கோகா. குழந்தைகள் சொல்கிறாங்க பாபா நாங்கள் உங்களுக்கு ஒரு நாள் குழந்தையாக இருக்கும், 8 நாள் குழந்தையாக இருக்கும், 1 மாதத்தினுடைய குழந்தையாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சின்ன குழந்தைகளாக இருப்பாங்க. बल तो 2-4 दिन का बच्चा की कई परंतु ऑर्गन्स तो बड़ी कई ना, इसलिए सब बड़े बच्चों को पढ़ाई चाहिए. அதாவது 2 நாள் 4 நாள் குழந்தையாக இருந்தாலும் கர்மேந்திரியங்கள் பெருசாக இருக்கு. அதனால் அனைத்து பெரிய குழந்தைகளும் படிப்பை படிக்கணும். जो भी आते हैं सबको बाप पढ़ाते हैं, तुम भी पढ़ते हो. யாரெல்லாம் வராங்களோ அனைவருக்கும் பாபா படிப்பை கற்றுத்தராங்க. நீங்கள் கூட படிக்கிறீங்க. बाप के बच्चे बने फिर बाप समझाते कि तुमने 84 जन्म कैसे लिए के. பாபாவுடைய குழந்தையாக ஆனதுக்கப்புறம் பாபா புரிய வைக்கிறாங்க நீங்கள் 84 ஜென்மங்கள் எப்படி எடுக்கிறீங்க. बाप कहते हैं मैं भी बहुत जन्मों के अंत में इनमें प्रवेश करता हूँ और फिर पढ़ाता हूँ. பாபா கூட சொல்கிறாங்க நான் நிறைய ஜென்மங்கள் எடுத்த கடைசி ஜென்மத்தில் இவருடைய உடலில் பிரவேசம் ஆகிறேன் மற்றும் படிப்பையும் கற்றுத்தரேன். बच्चे जानते हैं यहाँ हम बड़े थे बड़े टीचर के पास आए गए. குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க இங்கே மிகப்பெரிய டீச்சரிடம் வந்திருக்கோம். जिससे कि फिर ये टीचर्स निकलेगे जिनको पंडे कहते हैं. இவர் மூலமாக தான் மற்ற டீச்சர்ஸும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வழிகாட்டியாக சொல்லப்படுது. பாபி சப்கு படாத்தி ரேத்தேகை. அவர்களும் அனைவருக்கும் படிப்பை கற்றுத்தராங்க. ஜோ ஜோ ஜான்தே ஜாயேங்கி படாத்தி ரகேங்கி. யாரெல்லாம் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே படிப்பை கற்றுத்தராங்க.
பெகலே பெகலே தோ சம்ஜானாகி ஏகை தோ பாப் கேனா. முதல்ல புரிய வைக்கணும். 2 அப்பா இருக்காங்க இல்லையா. ஏக் லௌகிக் தூசரா பார்லௌகிக். ஒரு அப்பா லௌகிக்கமான அப்பா, 2வது பார்லௌகிக்கமான அப்பா. படா தோ ஜரூர் பார்லௌகிக் பாப் கோ கயா ஜிஸ்கோ பகவான் கஹா ஜாத்தா ஹை. பெரிய அப்பான்னு சொல்லும்போது பார்லௌகிக்கமான அப்பா, அவருக்கு தான் பகவான்ட்டு சொல்லப்படுது. तुम जानते हो अभी हमको पारलौकिक बाप मिला है और किसी को पता नहीं है. பார்லௌகிக்கமான அப்பா நமக்கு கிடைச்சிருக்காங்க, ஆனால் இது வேறு யாருக்கும் தெரியாது. தீரே தீரே ஜான்தே ஜாயேங்கே. கொஞ்சம் கொஞ்சமாக இதை தெரிஞ்சுக்குவாங்க. तुम बच्चे जानते हो हम आत्माओं को बाबा पढ़ाते हैं. ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா படிப்பை கற்றுத்தராங்க. இது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. हम आत्माएं ही एक शरीर छोड़ फिर दूसरा लेंगी. ऊंच से ऊंच देवता बनेगी. நாம் ஆத்மாக்கள் தான் ஒரு சரீரத்தை விட்டு மறு சரீரம் எடுக்கிறோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதையாக ஆகிறோம். ऊंचे से ऊंचे बनने के लिए आएगी. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆவதற்காக வந்திருக்கோம். கை பச்சே चलते चलते ऊंचे से ऊंची पढ़ाई को छोड़ देते गए. நிறைய குழந்தைகள் போக போக உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை விட்டுறாங்க. किसी न किसी बात में संशय आ जाता है. ये माया का कोई तूफान सहन नहीं कर सकते है. ஏதாவது விஷயத்தில் சந்தேகம் வந்துடுது, இல்லை மாயையினுடைய ஏதாவது புயலை சகித்து கொள்ள முடியல, பொறுத்து கொள்ள முடியல. काम महा शत्रु से कार का लेते गए. इनके कारणों से पढ़ाई छूट जाती है. காமம் மகா எதிரியிடம் தோல்வி அடைஞ்சுறாங்க. இந்த காரணத்தினால படிப்பை விட்டுறாங்க. काम महा शत्रु के कारण के बच्चों को बहुत सहन करना पड़ता है. காமம் மகா எதிரியின் காரணத்தினால் குழந்தைகள் நிறைய பொறுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. பாப் कहते हैं कल्प कल्प तुम आत्माए அபலாயே மாத்தாயேங்கி புகார்த்தேகை. பாபா சொல்கிறாங்க, கல்ப கல்பமாக அபலைகள் மாத்தாஸ்கு குரல் போடுறாங்க. கேத்தேகே பாபா ஹம்கோ நங்கன் கோனிசி பச்சாவோ. பாபாகிட்ட சொல்கிறாங்க, பாபா எங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து காப்பாற்றுங்க. बाप कहते हैं याद के सिवाय और कोई रास्ता नहीं. பாபா சொல்கிறாங்க, நினைவை தவிர வேறு வழி எதுவும் இல்லை. யாது சேகி பல் ஆத்தா ஜாயேகா. நினைவின் மூலமாக தான் பலம் வரும். மாயா பல்வான் को ताकत कम होती जाएगी फिर तुम छूट जाएंगे. மாயை பலவானுடைய சக்தி குறைவாயிரும், அதுக்கப்புறம் நீங்கள் அதிலிருந்து விடுபற்றுவீங்க. ऐसे बहुत बंधन से छूट कर आते हैं. இது போல் நிறைய பேர் பந்தனத்திலிருந்து விடுபட்டு வராங்க. फिर अत्याचार कोना बंद हो जाता है. फिर आकर शिव बाबा से ब्रह्मा द्वारा बातचीत करते हैं. தொல்லைகளிலிருந்தெல்லாம் அவங்க விடுபடுறாங்க. அதுக்கப்புறம் शिव பாபாவிடம் பிரம்மா மூலமாக பேசுகிறாங்க. ஏபி ஆதத் படு ஜானி சாகியே. இந்த பழக்கம் கூட ஏற்படணும். புத்தி में ये रहना चाहिए कि हम शिव बाबा पास जाते हैं व इस ब्रह्मा तन में आते हैं. நாம் शिव பாபாவிடம் போகிறோம், இந்த நினைவு புத்தியில் இருக்கணும். அவர் பிரம்மாவினுடைய உடலில் வராங்க. हम शिव बाबा के आगे बैठे हैं. யாது சேகை விக்ரம் வினாஸ் கோங்கே. நாம் சிவ் பாபாவுக்கு முன்னால் அமர்றோம். நினைவின் மூலமாக தான் விக்கர்மங்கள் பாவ கர்மாக்கள் அழியும். अपने को आत्मा समझ बाप को याद करना है. यही शिक्षा मिलती है.
தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஒரு அப்பாவை நினைவு செய்யணும். இந்த படிப்பினைகள் கிடைக்குது. बाप से मिलने आओ तो भी अपने को ஆத்மா समझो, ஆத்மா அபிமானி பவ. பாபாவை சந்திப்பதற்காக வந்தாலும் தன்னை ஆத்மாவாக உணரணும், ஆத்ம அபிமானியாக ஆகணும். ये ज्ञान भी तुमको अभी मिलता है ஏகே மெகனத். இந்த ஞானம் கூட இப்போதான் உங்களுக்கு கிடைக்குது. இதுதான் உழைப்பாக இருக்கு. उस भक्ति मार्ग में तो कितनी वेद சாஸ்திர ஆதி படுத்தேகை. பக்தி மார்க்கத்தில் நிறைய வேதம் சாஸ்திரங்களை படிக்கிறாங்க. ஏ தோ ஏகி மெகனத்துகை சிறப் யாதுகி. இது நினைவுக்கான ஒரு உழைப்பாக மட்டும் இருக்கு. ये बहुत सहज थे सहज गई, बहुत डिफ़िकल्ट सी डिफ़िकल्ट भी गई. இது மிகவும் சுலபத்திலும் சுலபமாகவும் இருக்கு, மிகவும் கஷ்டத்திலும் கஷ்டமாகவும் இருக்கு. बाप को याद करना इसे सहज कोई बात होती नहीं. பாபாவை நினைவு செய்வது இது போல சுலபமான விஷயம் வேறு எதுவும் இல்லை. बच्चा पैदा हुआ और मुख से बाबा बाबा निकलेगा. குழந்தை ஜென்மம் எடுத்தவுடனே வாய் மூலமாக அப்பா அப்பா என்ற வார்த்தை வரும். பச்சிக்கே முக்குசே மா நிக்கலேகா. பெண் குழந்தையினுடைய வாயிலிருந்து அம்மா என்ற வார்த்தை வரும். आत्मानी फीमेल का शरीर धारण किया के फीमेल माँ के पास की जाएगी. ஆத்மா பெண் சரீரத்தை எடுக்கும் பொழுது அந்த ஆத்மா தாயிடம்தான் போகும். बच्चा अक्सर करके बाप को याद करता है क्योंकि वर्षा मिलता है. ஆண் குழந்தை அப்பாவை நினைவு செய்யும், காரணம் ஆஸ்தி கிடைக்குது. अभी तुम आत्मा ये तो सब बच्चे को. இப்போ நீங்கள் ஆத்மாக்கள் அனைவருமே குழந்தைகளாக இருக்கீங்க. तुमको वर्षा मिलता है बाप से. உங்களுக்கு பாபாயிட்டிருந்த ஆஸ்தி கிடைக்குது. आत्मा को बाप से वर्षा मिलता है याद करने से. ஆத்மாவிற்கு நினைவு செய்யும் பொழுது அப்பாவிடமிருந்த ஆஸ்தி கிடைக்குது. देह अभिमानी होंगे तो वर्षा पानी में मुश्किलात होगी. தேக அபிமானத்தில் வரும் பொழுது ஆஸ்தி அடைவது கஷ்டமானதாக இருக்கும். பாப் कहते हैं मैं बच्चों को ही पढ़ाता हूँ. பாபா சொல்கிறாங்க, நான் குழந்தைகளுக்கு தான் படிப்பை கற்றுத்தரேன். बच्चे भी जानते हैं हम बच्चों को बाप पढ़ाते हैं. குழந்தைகளும் தெரிஞ்சிருக்காங்க, பாபா குழந்தைகளாகி நமக்கு படிப்பை கற்றுத்தராங்க. ये बातें बाप के सिवाय कोई बता ना सके. இந்த விஷயங்களை ஒரு அப்பாவை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. उनके साथ ही भक्ति मार्ग में तुम्हारा प्यार था. அவர் கூட பக்தி மார்க்கத்தில் உங்களுக்கு அன்பு இருந்தது. तुम सब आशिक थे उस मासूक के. நீங்கள் அனைவரும் அந்த பிரிய தர்சனனுக்கு பிரிய தர்ஷினியாக இருந்தீங்க. சாரி துனியா ஆசிக்கை ஏக்கு மாசுக்கோ. முழு உலகமும் ஒரு பிரிய தர்சனனுக்கு பிரிய தர்ஷினியாக இருக்கு. பரமாத்மாக்கோ சப் பரம் பிதாபி கேத்தேகே. பரமாத்மாவிற்கு அனைவருமே பரம் பித்தான்ட்டும் சொல்கிறாங்க. பாப்கோ ஆசிக் நகி கஹா ஜாத்தா. பாபாவிற்கு பிரிய தர்ஷினியாக சொல்வது இல்லை. பாப் சம்ஜாத்தேகே தும் பக்தி மார்க்கமே ஆசிக்குத்தே. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பிரிய தர்ஷினிகளாக இருந்தீங்க. அபி பீகை बहुत परंतु परमात्मा किसको कहा जाए इसमें बहुत मूंझते गए. இப்போ கூட நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் பரமாத்மான்ட்டு யாருக்கு சொல்லப்படுது, இதில் நிறைய பேர் குழப்பமும் அடைகிறாங்க. கணேஷ் ஹனுமான் ஆதிக்கோ பரமாத்மா கக ஏகுதம் சூத் மூஞ்சா தியாக. கணேசனுக்கு ஹனுமானுக்கு பரமாத்மான்னு சொல்லி ஒரே அடியாக அனைத்தையும் குழப்பமாக்கிறாங்க.
सिवाय एक के कोई ठीक कर ना सके, कोई की ताकत नहीं, ஒருவரை தவிர வேற யாரும் சரியாக்க முடியாது, யாருக்குமே சக்தி இல்லை. बाप के आकर बच्चों को समझाते गए. பாபா வந்து தான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க. बच्चे पे नंबरवार पुरुषार्थ अनुसार समझते गए और समझाने के लायक बनते गए. குழந்தைகள் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரத்தில் புரிஞ்சுக்கிறாங்க மற்றும் புரிய வைப்பதற்கு தகுதியானவர்களாகவும் ஆகிறாங்க. ராஜதானி ஸ்தாபன் को रही गई. ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிற்றுக்கே. ஊபகு கல்பபிகளி மிசல் தும் ஏகாங் படித்தேகோ. ஏறக்குரிய கல்பத்திற்கு முன்னால் படித்தது போல் இங்கே இப்போ நீங்கள் படிக்கிறீங்க. फिर प्रारब्ध नई दुनिया में पाएंगे उनको अमर लोग कहा जाता है. பிராப்தி புது உலகத்தில் அடைவோம், அதற்கு தான் அமர உலகமாக சொல்லப்படுது. தும் கால் பர் விஜய் பார்த்தேகோ. நீங்கள் காலன் மீது வெற்றி அடையறீங்க. வகாங் கபி அகாலி மிருத்யு நதி கோத்தி நாம் தீகை ஸ்வர்க. அங்கே அகால மரணம் ஒருபோதுமே ஏற்படாது, சொர்க்கா என்ற பெயரும் இருக்கு. तुम बच्चों को इस पढ़ाई में बहुत खुशी होनी चाहिए. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த படிப்பில் நிறைய குஷி இருக்கணும். बाप की याद से बाप की प्रॉपर्टी भी याद आएगी. பாபாவுடைய நினைவின் மூலமாக பாபாவுடைய ஆஸ்தியும் நினைவுக்கு வரும். सेकंड में सारे ड्रामा का ज्ञान बुद्धि में आ जाता है. ஒரு செகண்டில் முழு நாடகத்தினுடைய ஞானம் புத்தியில் வந்துடுது. மூல்வத்தன் சூட்சம்பத்தன் ஸ்தூல்வத்தன் 84 का चक्र बस ये नाटक सारा भारत पर ही बना हुआ है. बाकी सबके बैप्लाट மூலவத்தனம் சூட்சமவத்தனம் ஸ்தூலவத்தனம் 84 ஜென்மத்தினுடைய சக்கரம். இந்த நாடகம் முழுவதும் பாரதத்தில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. பாப் நாடிச்சுவி துங்கோ சுனாத்திகே. பாபா ஞானம் கூட உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. துங்கி ஊஞ்சு தே ஊஞ்சு பிற பீச் பனிக்கோ நீச்சே பனிக்கோ. நீங்கள் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இருக்கீங்க, திரும்ப நீங்கள் தான் கீழானவர்களாகவும் ஆகிறீங்க. डबल सिताज राव और फिर बिल्कुल की रंग டபுள் கிரீடமணிந்த ராஜாவாக, அதுக்கப்புறம் முற்றிலும் ஆண்டியாக ஆயிரும். அப்பாரத் ரங்க் பிகாரிகை. இப்போ பாரதம் ஆண்டியாக பிச்சைக்கார நிலையில் இருக்கு. பிரஜாக்கா பிரஜாபர் ராஜ்யகை. பிரஜைகள் மீது ராஜ்யம் செய்கிறாங்க. सत्युग में था डबल सिताज மகாராஜா மகாராணிக்கா ராஜ்ய. சத்தியுகத்தில் டபுள் கிரீடம் அணிந்த மகாராஜா மகாராணியினுடைய ராஜ்யம் இருக்கு. சப் மான்தேகே ஆதி தேவ் பிரம்மாக்கோ நாம் பகூத் தியேகே. ஆதி தேவன் பிரம்மாவை அனைவரும் ஏற்றுக்கிறாங்க, நிறைய பெயர்களும் கொடுத்துருக்காங்க. महावीर भी उनको कहते गए. महावीर हनुमान को भी कहते गए. அவருக்கு தான் மகாவீராக சொல்லப்படுது. மகாவீர் என்றாலே ஹனுமானுக்கும் சொல்லப்படுது. वास्तव में तुम बच्चे की सच्चे மகாவீர் ஹனுமான் को. உண்மையில் குழந்தைகளாகிய நீங்கள் தான் உண்மையிலும் உண்மையான மகாவீர் ஹனுமானாக இருக்கீங்க. क्योंकि तुम योग में इतना रहते को जो माया के बल कितने भी तूफान आए लेकिन तुम ही खिला नहीं सकते. காரணம் நீங்கள் தான் யோகாவில் இருக்கீங்க. அதாவது மாயை ஒருவேளை எவ்வளவு புயல்களை கொண்டு வந்தாலும் நீங்கள் அசைய முடியாது. तुम महावीर के बच्चे महावीर बनेगो क्योंकि तुम माया पर जीत पाते को. நீங்கள் மகாவீருடைய குழந்தை, மகாவீராக ஆகிறீங்க. காரணம் நீங்கள் தான் மாயை மீது வெற்றி அடையறீங்க. 5 विकार रूपी रावण पर
ஹர் ஏக் ஜீத் பாத்தேகை. 5 விகாரங்கள் ராவணன் மீது ஒவ்வொருவருமே வெற்றி அடைகிறாங்க. ஏக் மனுஷ்ய கி பாத் நகி, ஒரு மனிதருடைய விஷயம் இல்லை. தும் ஹர் ஏக் கோ தனுஷ் தோடுனாகை, அர்த்தாத் மாயா பர் ஜீத் பானாகை. நீங்கள் ஒவ்வொருவருமே வில்லை உடைக்கணும், அதாவது மாயை மீது வெற்றி அடையணும். இஸ்னி லடாயி ஆதிக்கு கோயி பாத்து நகி, இதில் யுத்தத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை. யூரே பாசி கைசி லடுத்தேகை பாரத் மே கௌரவோம் और யௌனோं की लड़ाई கை. யூரே பாசிகள் எப்படி யுத்தம் செய்கிறாங்க? பாரதத்தில் தான் கௌரவர்களும் மற்றும் யாதவர்களும் யுத்தம் செய்கிறாங்க. गायाबी कुआके रक्त की नदियाँ बहती, दूध की भी नदियाँ बहेगी. இரத்த ஆறு ஓடும், இது போல பாடப்பட்டிருக்கு. பால் ஆறும் ஓடும். விஷ்ணு கோ சீர் சாகர் में दिखाते के லக்ஷ்மி நாராயண் के பாரஸ்நாத். விஷ்ணுவை பார்க்கடலில் காட்டப்பட்டிருக்கு. லக்ஷ்மி நாராயணர் பாரஸ்நாத்தாக இருக்காங்க. உன்கா ஃபிர் நேபாள் தர பசுபதி நாம் ரக் தியா கே, அவருக்கு நேபாளத்தில் பசுபதி என்ற பெயரும் வைக்கப்பட்டிருக்கு. கை ஏகி விஷ்ணு கே தோ ரூப் பாரஸ்நாத் பாரஸ்நாத்தினி. ஒரு விஷ்ணுவுக்கு 2 ரூபம் பாரஸ்நாத் பாரஸ்நாத்தினின்று சொல்லப்படுது. வகை पशुपतिनाथ पति पशुपतिनाथ पत्नी, उसमें विष्णु का चित्र बनाते गए, लेख भी बनाते गए. அதாவது பசுபதிநாத் பதி பசுபதிநாத் பத்தினியாகவும் சொல்லப்படுது. அதில் விஷ்ணுனுடைய சித்திரத்தையும் காட்டப்பட்டிருக்கு. अब लेक में क्षीर सागर कहाँ से आया. இப்போ பார்க்கடலில் பால் எங்கிருந்து வர முடியும்? அதாவது ஒரு லேக்கில் பார்க்கடல், அங்கே பால் எங்கிருந்து வரும்? बड़े दिन पर उस लेक में दूध डालते गए, फिर दिखाते गए क्षीर सागर में विष्णु सोया पड़ा गए. அதாவது லேக்கில் பாலை ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன காட்டியிருக்காங்கன்னா, பார்க்கடலில் விஷ்ணு அனந்த சயனம் பண்ணுறாங்க. அத்து குச்சுபி நகி சார் புஜாவாலா மனுஷியத்தை கோயி கூத்தா நகி. அதில் அர்த்தம் எதுவுமே இல்லை. 4 கைகளுடைய மனிதர்கள் யாருமே இல்லை. अभी तुम बच्चे सोशल वर्कर को रूहानी बाप के बच्चे को ना. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் சமூக சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க. ஆன்மீக அப்பாவுடைய குழந்தைகளாக இருக்கீங்க இல்லையா? बाप सब बातें समझाते हैं, इसमें कोई संशय नहीं आना चाहिए. சன்சயமானா மாயாக்கா தூபான். பாபா அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறாங்க. இதில் சந்தேகத்திற்கான விஷயம் எதுவுமே இல்லை. எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வருதுனாலே மாயையினுடைய புயலாக இருக்கு. तुम हमको बुलाते ही को के पतित पावन आवो, आकर हमको पावन बनावो. கே பதீத்த பாவனனி, நீங்கள் வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்றீங்க. வாக்கே தேகை மாமி கம் யாது கரோ தோ தும் பாவன் பன் ஜாயேங்கே. பாபா சொல்கிறாங்க, மனதினால் என்னை ஒருவனை நினைவு செய்யும்போது நீங்கள் தூய்மையாகலாம். 84 சக்கர கோபி யாது கருணாகே. 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தையும் நினைவு செய்யணும். बाप कहा जाता है पतित पावन ज्ञान का सागर 2 चीज को गई. பாபாவுக்கு பதீத்த பாவன ஞான கடலாக சொல்லப்படுது. 2 பொருளாக ஆயிருக்கு. पतितों पावन बनाते और 84 के चक्र का ज्ञान सुनाते गए. தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குறாங்க. மற்றும் 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தினுடைய ஞானத்தையும் சொல்கிறாங்க.
ये भी तुम बच्चे जानते हो 84 का चक्र चलता ही रहेगा. इनकी எண்டு நகிகை 84 ஜென்மத்தினுடைய சக்கரமானது நடந்துகிட்டே தான் இருக்கும். இதற்கு முடிவே இல்லை. இதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. வபி तुम नंबरवार पुरुषार्थ अनुसार जानते हो. बाबा कितना मीठा के उनको पतियों का पति भी कहते हैं. இது கூட நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரத்தில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. பாபா எவ்வளவு இனிமையானவராக இருக்காங்க. அவருக்கு கணவனுக்கெல்லாம் கணவனாகவும் சொல்லப்படுது. बाप भी है. अब बाप कहते हैं मेरे से तुम बच्चों को बड़ा भारी वर्षा मिलता है. அப்பாவாகவும் இருக்காங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க, என்னிடமிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகப்பெரிய ஆஸ்தி கிடைக்குது. परंतु ऐसे मुझे बाप को भी फारकती दे देते हैं. ஆனால் இது போல் அப்பா என்னை நீங்கள் கையை விட்டுட்டு போயிடுறீங்க. ये भी ड्रामा में नूंद गई पढ़ाई को ही छोड़ देते हैं. இது கூட நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. படிப்பை தான் விட்டுறாங்க. கோயா ஃபார்கத்தி தே தேத்தே கித்தனே பேசமஜுகை. அதாவது பாபாவுடைய கையை விட்டுட்டு போகிறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்குது. जो अक्लमंद बच्चे के व सगज की सब बातों को समझकर दूसरों को पढ़ाने लग पड़ेंगे. யார் புத்திசாலி குழந்தைகளாக இருக்காங்க அவங்க அனைத்து விஷயங்களையும் சுலபமாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் படிப்பை கற்றுத்தராங்க. வ फौरन निर्णय लेंगे कि उस पढ़ाई में क्या मिलता है और इस पढ़ाई से क्या मिलता है, क्या पढ़ना चाहिए. அவங்க உடனடியாக தீர்மானம் செய்வாங்க. அந்த படிப்பின் மூலமாக என்ன கிடைக்குது மற்றும் இந்த படிப்பின் மூலமாக என்ன கிடைக்குது, என்ன படிக்கணும். बाबा बच्चों से पूछते हैं. बच्चे समझते भी है कि ये पढ़ाई बहुत अच्छी है, फिर भी कहते क्या करे. जिस्मानी पढ़ाई नहीं पढ़ेंगे तो मित्र संबंधी आदि नाराज होंगे. பாபா குழந்தைகளிடம் கேட்குறாங்க. குழந்தைகளும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த படிப்பு மிகவும் நல்ல படிப்பாக இருக்குது. இருந்தாலும் என்ன செய்வது, உலகியலான படிப்பை படிக்கல. உற்றார் உறவினர்கள் கோபப்படுறாங்க. बाप कहते हैं दिन प्रतिदिन टाइम बहुत थोड़ा होता जाता है. इतनी पढ़ाई तो पढ़ नहीं सकेंगे. பாபா சொல்கிறாங்க, நாளுக்கு நாள் சமயம் குறைவாக ஆயிட்டிருக்கு. இவ்வளோ படிப்பை படிக்க முடியாது. बड़े जोर से तैयारियां को रखे गए. हर प्रकार से तैयारी होती है ना. மிகவும் வேகமான முறையில் தயாராயிட்டிருக்கு. ஒவ்வொரு விதத்திலும் தயாராயிட்டிருக்கு. दिन प्रतिदिन एक दो में दुश्मनी बढ़ती जाती है. நாளுக்கு நாள் ஒருவர் மற்றவர்களிடம் எதிரியான நிலை அதிகமாகுது. कहते भी है ऐसी ऐसी चीज़ें बनाई गई जो फट से सबको खलास कर देंगे. இது போல பொருட்களை நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். உடனே அதை அழிக்க முடியும். அதாவது ஒரு செகண்டில் அனைத்தையும் அழிக்க முடியும்னு சொல்கிறாங்க. तुम बच्चे जानते हो ड्रामा अनुसार अब लड़ाई लग्न की शक्ति राजाई स्थापन होनी है. तब तक हम भी तैयारी कर रहे हैं. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், நாடக பிளான் அனுசாரமாக இப்போ யுத்தம் ஏற்பட முடியாது. ராஜ்யத்தினுடைய ஸ்தாபனை ஆகணும். அதுவரை நாம் தயாராயிட்டிருக்கோம். ये भी तैयारी करते रहते हैं. तुम्हारा पिछाड़ी में बहुत प्रभाव निकलने का है. இப்போ எல்லாமே தயாராயிட்டிருக்கு. கடைசி நேரத்தில் உங்களுக்கு நிறைய பிரபாவம் ஏற்படும். गाया भी जाता है अहो प्रभु तेरी लीला ये इसी समय का गायन है.
ஆகா பிரபு, உங்களுடைய லீலை மிகவும் அற்புதமானதுன்ட்டு பாடப்பட்டிருக்கு. இந்த சமயத்தினுடைய மகிமையாக இருக்கு. ஏவி காயா குவாகை துமாரி கத்தி மத்து ஞாரி, உங்களுடைய வழிமுறைகள் தனிப்பட்டதுன்ட்டு பாடப்பட்டிருக்கு. சப் ஆத்மாவும் கா பாட்டு ஞாராகை, அனைத்து ஆத்மாக்களுடைய பங்கும் தனிப்பட்டதாக இருக்கு. अभी बाप तुमको श्रीमत दे रखे है कि மாமேகம் யாது கரோத்தும் விக்ரம் வினாஷ் கோங்கே. இப்போ பாபா உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுத்துட்ருக்காங்க. மனதினால் என்னை ஒருவனை நினைவு செய்யும் பொழுது உங்களுடைய பாவ கர்மாக்கள் அழிஞ்சிரும். ககாங் ஸ்ரீமத் ககாங் மனுஷ்யோங்கி மத். ஸ்ரீமத் எங்கே இருக்கு? மனிதர்களுடைய வழிகள் எங்கே இருக்கு? तुम जानते हो विश्व में शांति सिवाय परम पिता परमात्मा की कोई कर ना सके. முழு உலகத்தில் அமைதியை பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. இது நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. 100% पवित्रता सुख शांति 5000 वर्ष पहले मुवाफिक ड्रामा अनुसार स्थापन कर रहे हैं. 100% தூய்மை சுகம் அமைதி 5000 வருடங்களுக்கு முன்னால் நாடக பிளான் அனுசாரமாக அதே போல் ஸ்தாபனை ஆயிட்டிருக்கு. கைசி சோ ஆக்கர் சம்ஜோ, எப்படி ஸ்தாபனையாகுது வந்து புரிஞ்சுக்கோங்க. தும்பச்சேவி மதத்கார் பன்தேகோ, குழந்தைகளாகிய நீங்கள் கூட உதவியாளர்களாக ஆகிறீங்க. ஜோ பகூத் மதத் கரீங்கே வ விஜய் மாலாக்கி தானி பஞ்சாத்தி, யார் நிறைய உதவி செய்கிறாங்களோ அவங்க வெற்றி மாலையில் மணியாக ஆகிறாங்க. தும்பச்சோங்கே நாம்பி கித்தினி ரமணிக்குத்தே, குழந்தைகளாகிய உங்களுடைய பெயர் கூட எவ்வளவு ரமணீகரமாக இருந்தது. வ நாம் கி லிஸ்ட் ஆல்பம் மே ரக்கு தேனி சாக்கியே, அந்த பெயர்களுடைய லிஸ்ட்டை ஆல்பத்தில் வைக்கணும். தும் பட்டி மீத்தே கர்பார் சோடு பாப்கே ஆக்கர் பனி, நீங்கள் பட்டியில் இருந்தீங்க, வீட்டை விட்டுட்டு பாபாயிட்ட வந்துட்டீங்க. ஏக்குதம் பட்டி மே ஆக்கர் படி, ஒரே அடியாக பட்டியில் வந்திருக்கீங்க. எய்சி பக்தி பட்டி தி தோ அந்தர் கோயி ஆனா சக்கி, இது போல் உறுதியான பட்டியாக இருந்தது, உள்ளுக்குள்ளே யாருமே வர முடியாது. ஜப் பாப் கே பன் கயே தோ ஃபிர் நாம் ஜரூர் கோனி சாக்கியே, எப்போ பாபாவுடைய குழந்தைகளாக ஆகிறோமோ அப்போ அவசியம் பெயர் கூட இருக்கணும். சப் குச் சரண்டர் கர் தியா இஸ்லியே நாம் ரக் தியே, அனைத்தையும் அர்ப்பணம் செஞ்சுட்டாங்க, அதனால் பெயரும் வைக்கப்பட்டது. ஒண்டர் கைனா பாப்னி சப்கே நாம் ரக்கே, அதிசயமாக இருக்கு, பாபா அனைவருடைய பெயரும் வச்சாங்க. அச்சா நல்லது. மீட்டே மீட்டே சிக்கலத்தே பச்சோं प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रुकानी बाप की रुकानी बच्चों को नमस्ते, रुकानी बच्चों की रुकानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையின் பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்கிறோம். தாரணா கேலிய முக்கிய சார், நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். கிசி பி பாத் மீ சஞ்சய் புத்தி நகி பன்னாகை, எந்த விதமான விஷயத்திலும் சந்தேக புத்தியாக ஆகக்கூடாது. மாயா கே தூஃபானோ கோ மகாவீர் பன் பார் கர்னாகை, ऐसा योग में रहो जो மாயா கா தூஃபான் ஹிலா நா சக்கி, மாயையினுடைய புயலை மகாவீர் ஆகி கடந்து போகணும். இது போல் யோகால இருக்கணும். மாயையினுடைய புயல் கொஞ்சம் கூட அசைக்க முடியாத அளவுக்கு பாபாவுடைய நினைவில் இருக்கணும்.
अक्लमंद बन अपनी जीवन ஈஸ்வரிய சேவாமி லகானிகை. புத்திசாலியாகி தன்னுடைய வாழ்க்கையை ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்தணும். சச்சா ருகானி சோசியல் ஒர்க்கர் பன்னாகை. உண்மையில் உண்மையான ஆன்மீக சோசியல் ஒர்க்கராக ஆகணும். ருகானி படாயி பட்னி படானிகை. ஆன்மீக படிப்பை படிக்கணும் மற்றும் கற்றுத்தரணும். வரதான் संकल्प रूपी बीज को कल्याण की शुभ भावना से भरपूर रखने वाली विश्व कल्याणकारी भव. எண்ணங்கள் என்ற விதையை நன்மையினுடைய சுப பாவனையின் மூலமாக நிரப்பி வைக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள். जैसे सारी वृक्ष का सार बीज में होता है, ऐसे संकल्प रूपी बीज पर आत्मा की प्रति प्रकृति के प्रति शुभ भावना वाला को. முழு விருட்சத்தினுடைய சாரம் விதையில் எப்படி இருக்கு, அதே போல் எண்ணங்கள் என்ற விதை ஒவ்வொரு ஆத்மாவிற்காக இயற்கைக்காக சுப பாவனை நிறைந்ததாக இருக்கணும். सर्व को बाप समान बनाने की भावना, निर्बल को बलवान बनाने की, दुखी अशांति आत्मा को सदा सुखी शांत बनाने की भावना का रस व सार हर संकल्प में भरा हुआ हो. அனைவரையும் பாபாவிற்கு சமமாக மாற்றக்கூடிய பாவனை, பலம் இல்லாதவர்களை பலவானாக மாற்றக்கூடிய, துக்கம் அசாந்தி நிறைந்த ஆத்மாவை சதா சுகம் அமைதி நிறைந்ததாக மாற்றக்கூடிய பாவனையினுடைய ரசனை அல்லது சாரம் ஒவ்வொரு எண்ணத்திலையும் நிரம்பி இருக்கணும். कोई भी संकल्प रूपी बीज इस सार से काली अर्थात व्यर्थ ना हो. எந்த விதமான எண்ணங்கள் என்ற விதை இந்த சாரத்திலிருந்து காலியாக அதாவது வீணானதாக ஆகக்கூடாது. कल्याण की भावना से समत्व को तब कहेंगे बाप समान विश्व कल्याणकारी आत्मा. நன்மைக்கான பாவனையின் மூலமாக சக்தி வாய்ந்தவர்களாக ஆகும் பொழுதுதான் பாபாவிற்கு சமமாக விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாவாக சொல்லப்படும். ஸ்லோகன் माया के झमेले से घबराने के बजाय परमात्मा मेले की मौज मनाते रहो. மாயையின் குழப்பங்களால் தொந்தரவிற்கு உள்ளாவதற்கு பதிலாக பரமாத்மாவின் சந்திப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. तुम्हारे प्यार से बाबा तुम्हारे प्यार से बाबा हुई राहें मेरी उजली. तुम्हारे प्यार से बाबा हुई राहें मेरी उजली. रूहानी नजरों ने तेरी अनेकों जिंदगी बदली. रूहानी नजरों ने तेरी अनेकों जिंदगी बदली. तुम्हारे प्यार से बाबा
मेरे मन की धरा पर तुम गगन बन कर के छाए हो। उठी नजरें जिधर भी बस नजर तुम ही तो आए हो। नजर तुम ही तो आए हो। यही तो मन की चाहत थी हमारे दिल की, जो सुन ली तुम्हारे प्यार से बाबा। तुम्हारे साथ का एक पल कई जन्मों से बेहतर है। सफल हर पल हुआ अपना, नजर तेरी जो हम पर है। नजर तेरी जो हम पर है। यही यादें ही रह कर चमक जाती।